அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 புக்லெட் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தனியாக வந்துடும். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ஃபார்ம் தான் அது. இதில் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் வெக்டார் கால்குலஸ்க்கு. ஓகே. ஸோ அப்படியே நான் கொஷின் ஷோ பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எஃபெக்டார் கொடுத்துட்டு டெல்டா எஃபெக்டார் என்னான்னு சொல்லி கேட்டிருக்கேன். கிரேடியன்ட் ஆஃப் கர்ல் ஆஃப் வெக்டார் என்னன்றதை கேட்டிருக்கேன். ஓகே. அடுத்து எஃப் இஸ் போத் சாலினாய்டு ரொட்டேஷனில் இருந்தால் எஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கேன். மேக்ஸிமல் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் பை, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டைரக்ஷன் டெரிவேட்டிவ், ஃபைண்ட் த கர்ல் ஆஃப் எஃப் வெக்டார், யூனிட் நார்மல் வெக்டார் ஆஃப் த சர்ஃபேஸ் டு த பாயிண்ட் 1,1,√2க்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். கர்ல் ஆஃப் கிராட் ஃபை என்ன வரும்ன்றது ஆப்ஷனை கேட்டிருக்கேன். கர்ல் ஆஃப் எஃப் என்னன்றதை கேட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 50-50 போட்டாங்க. 49, 44, 45, 50 இது வரைக்கும் டெஸ்ட் எழுதி அனுப்புனவங்க. ஸோ அவங்க பயங்கரமாக படிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு நான் கொஷின்ஸை கேட்டிருந்தேன். அவங்களுமே அதை வந்து பக்காவாக பிளான் பண்ணி அந்த எம்சிக்யூஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொஷின்ஸ் வந்து எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருப்பேன். அதாவது நான் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூ சொன்னேன்ல, அது வந்து ஒரு 35 கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ மீதி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது கரெக்டாக அட்டன் பண்ணணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ 50-50 எடுத்துட்டாங்க. ஸோ வெயிட் தான் அவங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட்டை வந்து இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இப்போது நாங்கள் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா அதையுமே நான் என்ன பண்ணுவேன், டார்கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு சேலஞ்சு கொஷின்ஸை நான் கொண்டு வருவேன். ஸோ அதுதான் வந்து கேண்டிடேட்ஸ்க்கும் எனக்கும் உள்ள கான்டாக்ட். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், இதை அட்டன் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை அசால்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கொஷின்ஸ் எடுப்பேன். ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. பாருங்க அப்படியே கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்றது மட்டும் பாருங்க. ஓகே. இது கண்டிப்பாக நீங்களாம் இதை வந்து பாருங்க. இது ஆக்சுவலாக தெரிஞ்சுங்களா, கிரீன்ஸ் தேரம் லைன் இன்டர்வலையும் சர்ஃபேஸ் இன்டர்வலையும் கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக கிரீன்ஸ் தேரம் அப்ளிகேஷன்ஸ் ஸ்டோக்ஸ் தேரத்தை வச்சு கேட்டிருப்பேன். ஓகே. கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் கலெக்ஷன் தான் அது எல்லாமே. ஸோ எழுதிட்டு நீங்கள் டெஸ்ட் மார்க்கை போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஈவினிங் வந்து உங்களுடைய மார்க் எல்லாமே நான் யூடியூப்பில் போட்டுவிடுவேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும், நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. தேங்க்யூ.